வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் எடுத்துக்காட்டு 1.5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.4 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.5 படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை ஃபஸ்ட் கொஸ்டின் கண கட்டமைப்பு முறை, ரெண்டாவது கொஸ்டின் பட்டியல் முறையில் எழுதுக. 3 ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. இந்த படத்தில் PQன்ற ஒரு மேப்பிங்கில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. P 5 6 7 8, Q 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை கண கட்டமைப்பு முறையில் எழுத சொல்கிறாங்க. 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண கட்டமைப்பு முறை. கண கட்டமைப்பு முறைனா கண கட்டமைப்பு முறை நான் இந்த Pயை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த Pயை Q ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ R ஈக்குவல் டு Pயை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், Q ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதனால் எக்ஸ் காமா ஒய். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு நான் ஒய்யை கண்டுபிடிக்க போகிறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 2ன்னு ஏன் கொடுக்குறேன்னா எக்ஸுக்கு பதிலாக 5 கொடுத்தோம்னா ஒய் வந்துடும் நமக்கு ஆன்சரு. அதே மாதிரி நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 5 கொடுத்து பாருங்கள். 5 மைனஸ் 2 கழிச்சா என்ன வரும் 3. நமக்கு ஒய் 3 இருக்குது. அதாவது 3 கிடச்சிருது. ஓகேவா? இப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 5 கொடுத்தோம்னா 3 கிடைக்கும். அதே மாதிரி 6 கொடுத்தோம்னா 4 கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு பதிலாக Qவோட வேல்யூ நமக்கு இங்கே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து 7 கொடுத்தோம்னா 2 போச்சு. 7ல் 2 போச்சுன்னா மீதி 5. அதான் Qவில் 5 கிடச்சிரும். அப்போ இது என்னன்னா எக்ஸு பிலாங்ஸ் டு P, எக்ஸுக்கு பதிலாக P எடுத்திருக்கோம். அதே மாதிரி Q, ஒய் பிலாங்ஸ் டு Q. ஒய்யில் உள்ளது எல்லாமே Qவில் இருக்கும், எக்ஸில் உள்ளது எல்லாமே Pயில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட அர்த்தம். ஓகே, இதுதான் கண கட்டமைப்பு முறை. அடுத்து பட்டியல் முறை. பட்டியல் முறைனா ஒவ்வொரு நம்பருக்கும் எத்தனை மேப் ஆகிருக்குன்னு பார்க்குறது தான். ஆரோட பட்டியல் முறை தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஒவ்வொரு நம்பருக்கும் எத்தனை நம்பர் மேப் ஆகிருக்கோ அதை எடுத்து எழுதுறது. இப்போ நம்ம A × B போட்டோம்னா எப்படி எழுதுவோம்? அதே மாதிரி தான் இதை எடுத்து எழுத போகிறோம். 5, 3, 6, 4, 7, 5 இந்த மாதிரி எழுதுறது தான் பட்டியல் முறை. வாங்க எழுதுவோம். 5, 3, 6, 4, 7, 5 அவ்வளோதான் இது. ஓகே, இந்த பட்டியல் முறையினாலே இப்படி தான் எழுதணும். ஓகேவா? பட்டியல் முறைனா இப்படி தான் எழுதணும். ஒவ்வொரு நம்பருக்கு எத்தனை மேப் ஆகிருக்கோ அதை அப்படியே ஜோடியாக எழுத வேண்டியதான். ஓகேவா? அடுத்து 3 ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆரின் மதிப்பகம் வீச்சகம். ஆரின் மதிப்பகங்கிறது Pயில் உள்ள நம்பர் எல்லாமே ஆரின் மதிப்பகம். அதை எடுத்து எழுதிடும். Pயில் உள்ள நம்பர் என்னது? 5, 6, 7, 8. Pயில் உள்ள எல்லாமே அதான் நம்பர் தான். ஓகேவா? 6, 7, 8 மேப்பாக இருக்குது ஒன்றியும். அதே மாதிரி ஆரின் வீச்சகம் 3, 4, 5 அது Qவில் உள்ளது எல்லாமே 3, 4, 5 இதில் எத்தனை இதுக்கு மேப்பாக இருக்கோ அது ஒன்றையும் தான் எடுத்து எழுதணும். அதே மாதிரி ஆரின் மதிப்பகம் 5, 6, 7.
இது 3 4 5. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.